அதிமுக தலைமை அலுவலகத்தில் கோலாகலமாக நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். தலைமை கழக அலுவலகத்திற்கு வருகை தந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. புரட்சித் தலைவியின் பிறந்த நாளையொட்டி புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய கழக பொதுச் செயலாளர் கழக கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தார். புரட்சித் தலைவியின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை கழக அலுவலகத்தில் 77 கிலோ எடையுடைய கேக் வெட்டி கொண்டாட்டம். ஏழை எளிய மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை கழக அலுவலகத்தில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பார்வையிட்டார். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளில் கழக இளம் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் அணிக்கான லட்சினை வெளியிடப்பட்டது. லட்சினையை வெளியிட்ட கழக பொதுச் செயலாளர் மத நல்லிணக்கத்தை உருவாக்கவே விளையாட்டு வீரர்களுக்காக அணி உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நாள்தோறும் பள்ளி குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதாக வெளிவரும் செய்திகள் மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதாக கழக பொதுச் செயலாளர் ஆதங்கம். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எனவும் விமர்சனம். பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் இருந்த செய்தி மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாவது ஒரு கொடூரமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஊடகம் பத்திரிகையிலும் அவ்வப்போது வெளியிடுகின்ற செய்தி இன்றைக்கு தாம் பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த பள்ளியிலே நடைபெறுகின்ற சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கின்றன. வேலையே பயிரை மேய்வதை போல ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் நற்பெயரை களங்கப்படுத்துகிறது. தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவில் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உள்ளிட்ட கழக மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ரயில்வே பெண் காவலர் ஒருவர் தனக்கு உயரதிகாரிகள் கொடுத்த டார்ச்சர் விவரங்களை பட்டியலிட்டு தன் பணியை ராஜினாமா செய்த கொடூரம். காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உள்ளிட்டோர் இரட்டை அர்த்தத்தில் பேசுவது குறித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி அருகே 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 63 வயது மத போதகர் மற்றும் அவரது மனைவி, மகன் ஆகியோர் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கரூரில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் புகார் அளித்தும் காவல்துறை திசை திருப்பும் செயலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு.
பாலியல் புகார் மீது கூட முறையாக நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் என மக்கள் கேள்வி. சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் மெத்தப்பட்டமையின் போதைப் பொருள் வைத்திருந்த இருவர் பிடிபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியில் தங்கும் அறையில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த 5 கல்லூரி மாணவர்கள் பிடிபட்ட நிலையில் கஞ்சா செடிகளும் பறிமுதல். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் வீடுகளில் பூந்தொட்டி வளர்ப்பது போல் கஞ்சா செடிகளை வளர்த்து வரும் நிலையில் போதைப் பொருளான கஞ்சா விற்பனையை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் ராமன்புதூரில் 1 கிலோ 900 கிராம் எடை கொண்ட கஞ்சாவுடன் 3 பேர் பிடிபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.